ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி TANGEDCO அதாவது தமிழ்நாடு இபி கனெக்ஷனுக்கு பில் பே பண்றது ஆன்லைன்ல அப்படிங்கறதும் பார்க்க போறோம். செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா, அதுல எப்படி அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டுறது, அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி எப்படி ரிசிப்ட் வாங்குறது. பிகாஸ் இப்ப நீங்க ஜிஎஸ்டி எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இபி பில் கேட்பாங்க. ஸோ இபி பில் காப்பியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸுமே இருக்கணும். சோ அதுக்கான இபி பில் ரிசிப்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல TANGEDCO அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் அப்பியர் ஆகும். இந்த வெப்சைட்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதுல வந்து நீங்க பில் ஸ்டேட்டஸ் ஆர் இ ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இ ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இ ரிசிப்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். சப்போஸ் இல்ல அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கௌண்ட் ஆன்லைன்ல கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்க இதுல லாகின் கிளிக் பண்ணுங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதுல வந்து நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அதை கரெக்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கேட்பாங்க. ஸோ கன்சியூமர் நம்பர் அப்படின்னா உங்களுடைய இபி போர்ட்ல போய் பாத்தீங்கன்னா கூட எழுதிருப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய இபி அட்டை, அதாவது பில் பே பண்றதுக்கு உள்ள கரண்ட் அட்டை இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஏற்கனவே பில் பே பண்ண காப்பில ஸோ உங்களுடைய கன்சியூமர் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 டிஜிட் நம்பரா இருக்கும். சோ அந்த நம்பரை நீங்க வந்து இங்க டைப் பண்ணிட்டு செக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வச்சு உங்களுக்கு ஒரு லாகின் கிரியேட் ஆகிரும். சப்போஸ் நீங்க ஏற்கனவே எனக்கு நான் லாகின் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு இப்ப பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இங்கேயே கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்காட் யூசர் ஐடி ஆர் பாஸ்வேர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணப்போ எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கே உங்களுடைய யூசர் ஐடியும் வந்துடும், உங்களுடைய பாஸ்வேர்டுமே ஒரு மெசேஜா வரும். ஸோ அதை பார்த்து அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே லாகின் ஐடி கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால என்னுடைய யூசர் ஐடியுமே பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கன்சியூமர் நம்பர் தான் என்னுடைய யூசர் ஐடி. ஸோ என்னுடைய கன்சியூமர் நம்பர் போட்டு நான் எனக்கு அப்ப கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வச்சு இங்க கீழே உள்ள பிலோ டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணி நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ லாகின் பண்ணேன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி எனக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குவிக் பே இந்த ஆப்ஷன் மூலமா வேற எதுவும் கன்சியூமர் நம்பருக்கும் நீங்க வந்து இந்த போர்ட்டல் மூலமா நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டே வேற ஏதாவது நீங்க கன்சியூமர் நம்பர் வச்சிருக்கீங்க, 2 வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு கட்டிட்டீங்க, இன்னொரு வீட்டுக்கான கரண்ட் பில்லையும் நீங்க இதுலயே பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பே பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த இதுக்கான இது நான் பே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் தான் நான் பே பண்ண போறேன். சப்போஸ் நீங்க வந்து பில் பே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் பேமெண்ட் அமௌண்ட்டுமே இதுல காமிக்கும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே பே பண்ணனால இப்போ நான் அமௌண்ட்டுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து நான் கிளிக் பண்ணிட்டு பே அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளவு அட்வான்ஸ் நீங்க பே பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ நான் வந்து ஒரு 10 ருபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். பிகாஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா வர இபி பில் ரிசிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் இருக்கும், பட் உங்களுடைய அட்ரஸ்லாம் அதுல இருக்காது. அதே இது நீங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் 10 ருபீஸ் கொடுத்துட்டு பே அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது, எந்த இது மூலமா பே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐல பே பண்ண போறீங்களா, இல்லைன்னா எது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டா, ஸோ இல்லைன்னா நெட் பேங்கிங்ல பே பண்ண போறீங்களா, ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். எந்த பேங்க்குக்கு சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கறதுமே உங்களுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூபிஐல பே பண்றோம் அப்படின்னா நமக்கு சார்ஜஸ் கிடையாது. ஸோ நான் யூபிஐ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கரெக்டா இருக்கா, பேங்க் வந்து யூபிஐயா, அதுக்கு அடுத்தது வந்து அமௌண்ட் கரெக்டா இருக்கா, ஸோ எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஐ ஹேவ் ரெட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பே கொடுங்க.
ஸோ கன்ஃபார்ம் பே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதுல வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ல உங்களுடைய யூபிஐ ஐடி நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்து காமிக்கிறேன். இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கீழே உங்களுடைய யூபிஐ ஐடி அதுக்கப்புறம் உங்களோட கோட் எல்லாமே என்டர் பண்ணிட்டு கம்ப்ளீட் பேமெண்ட் ஆன் போன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நான் கம்ப்ளீட் பேமெண்ட் ஆன் போன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு இருக்கு. எஸ், எனக்கு இப்போ செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சுட்டு. ஸோ எனக்குமே இங்க பாத்தீங்க அப்படின்னா போன்ல 10 rupeesக்கான நோட்டிபிகேஷன் வந்துட்டு. ஸோ நான் இப்போ ஆன்லைன்ல பே பண்ணிட்டு இருக்கேன். எஸ், நான் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அது ரீடைரக்ட் ஆகும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கீழே வந்து வியூ அண்ட் டவுன்லோட் ரிசிப்ட் இருக்கு பாத்தீங்களா. நீங்க உடனே ரிஃப்ரெஷ் மட்டும் கொடுத்துடாதீங்க. வியூ அண்ட் டவுன்லோட் ரிசிப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ உங்களுக்கு நான் இப்போ 10 rupees பேமெண்ட் பண்ணதுக்கான அட்வான்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைச்சிட்டு நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க அட்வான்ஸும் பே பண்ணிக்கலாம். இதே நேரம் ஆன்லைன்ல நீங்க பில்லுமே பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.